வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2024 செப்டம்பர் 20th ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷம் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. ஜென்ரலாக அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கிட்ட நெருங்கும் பொழுது நிறைய கேண்டிடேட்ஸ் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு இருக்குது, ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை தான் நான் அந்த வீடியோவில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சுட்டி காட்டுவதன் மூலமாக ஒருவேளை நீங்கள் அந்த மிஸ்டேக்கை செய்கிறவராக இருந்தால் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ரெமிடியல் மெஷர்ஸை எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர்ஸை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். சரி, இந்த தவறு என்ன? இந்த தவறு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் அவங்க ரியலைஸ் பண்ணி பண்ணுறது கிடையாது, அவங்கள அறியாமலே பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, எக்ஸாமினேஷன் ப்ரெஷர் இருக்கும், டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த கன்சர்ன் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் பியர் ப்ரெஷர், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க சொல்கிறது, இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கேட்டு இவங்க அந்த மிஸ்டேக்கை தங்களை அறியாமலே பண்ணுவாங்க. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 15 நாள் இருக்கும்பொழுது, ரஃபாக சொல்கிறேன், நிறைய கேண்டிடேட்ஸ் இன்டென்ஸ் ப்ரிப்ரேஷனில் இருப்பாங்க. 12 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எஃபர்ட் அதிகமாக போடுவாங்க. ஐசோலேஷன் மோடில் இருப்பாங்க. ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது சரியான்னு பார்த்தீங்கன்னா சரிதான். ஆனால் இவங்களை அறியாமலே இவங்க மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 டேஸில் ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் கீழே இல்லாமல் போயிடுவாங்க. ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு சிஸ்டம் கீழே இருக்கணும். செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் இன்வேரியபிளி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு டீச்சர் அல்லது ஒரு அகாடமி அல்லது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்ககிட்ட வந்து கைடன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய மென்டரிங்கில் இருப்பாங்க. அது ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை பெய்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்க மொத்தம் ஒரு சிஸ்டம் கீழே இருப்பாங்க. ஆனால் இந்த கடைசி 15 டேஸ்னு வரும்போது இந்த சிஸ்டமை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. இந்த கடைசி 15 டேஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து படிக்கணும், ரிவைஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் அப்படின்றது இவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இந்த நோக்கத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேசிக்கான விஷயங்களை ஃபுல்லாக கோட்டை விட்டுடுவாங்க. உதாரணத்துக்கு, நிறைய ஆஸ்பிரன்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் அந்த கேள்வியை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. சில ஜிஎஸ் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பரில் எழுத வேண்டிய பாயிண்ட்ஸை இந்த பேப்பரில் எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜிஎஸ் 2ல் எழுத வேண்டிய பாயிண்ட்டை ஜிஎஸ் 1ல் எழுதியிருப்பார். ஜிஎஸ் 3ல் எழுத வேண்டியதை ஜிஎஸ் 2ல் எழுதியிருப்பார். எத்திக்ஸ் பேப்பரில் எழுதுகிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா மற்ற ஜிஎஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். எத்திக்ஸ் கண்டென்ட்டே அந்தளவுக்கு இருக்காது. சில பேர் ஆப்ஷனல் பேப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கண்டென்ட்டை கொடுப்பாங்க, ஜிஎஸ் கண்டென்ட்டில் ஆப்ஷனல் பேப்பர்ஸை கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்கள அறியாமலேயே மிஸ்டேக்ஸை பண்ணுவாங்க. நாலேஜ் ஹெவியாக இருக்கும், அறிவு அதிகமாகவே இருக்கும், ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்கும், கான்செப்ட்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் வரும்போது அவங்கள அறியாமலேயே நிறைய மிஸ்டேக்ஸை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வேறு மாதிரி இருந்தது. வெயிட்டேஜ் அப்போது ஆப்ஷன்ஸ்க்கு தான் அதிகம், ஜிஎஸ்க்கு கம்மி. அந்த காலகட்டத்தில் நானுமே ஆஸ்பிரண்ட்டாக இருந்தவன் தான். அப்போ நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா, ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜிஎஸ் பெருசாக படிக்கிற மாதிரி இருக்காது. ப்ரிலிம்ஸ்க்கு படித்த நாலேஜை வச்சு அப்படியே மெயின்ஸ் எழுதலாம். கேண்டிடேட்ஸ் மத்தியில் பெருசாக ஜிஎஸில் எட்ஜ் இருக்காது, டிஃப்ரென்ஸ் இருக்காது. எட்ஜை மெயினாக இதில் காட்ட முடியும்னா ஆப்ஷனல் பேப்பரில் தான் காட்ட முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 15-20 டேஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தே கூட மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் அப்போயுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறது தப்பு தான், ஃபீட்பேக் மெக்கானிசம் தேவை. ஆனால் 2013க்கு அப்புறம் எக்ஸாம் ரொம்ப டைனமிக்காக இருந்துச்சு. இன்றைக்கி ஜிஎஸ்க்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். அந்த ஜிஎஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைனமிக்காக ஆகிட்டே போகுது. புரிதல் ரொம்ப முக்கியம், கான்செப்ஷுவல் நாலேஜ் முக்கியம், அனாலிட்டிக்கல் திங்கிங் முக்கியம், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் திங்க் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை கார்லேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை கார்லேட் பண்ணணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தேவை. இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்போ மூளை எப்படி இருக்கணும்னா டைனமிக்காக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். க்ளோஸ்ட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம், லாக் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மைண்டை லாக் பண்ணிடுறாங்க, அவங்களே ரிஜிட் ஆக்கிடுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே செலக்ட் ஆனவங்க அவங்ககிட்டருந்து சில டிப்ஸு ஷார்ட்கட்ஸ்லாம் வாங்குவாங்க. இவங்களோட புரிதல் என்னவாக இருக்கும்னா, இந்த அட்டெம்ப்ட் மெயின்ஸில் இந்த செலக்ட் ஆனவங்களுடைய ஷார்ட்கட்ஸ் டிப்ஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா எனக்கும் அதே ரேங்க் வந்துடும். அந்த செலக்ட் ஆனவர் 20வது ரேங்க் எடுத்தார், அவர் சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கும் அதே 20 ரேங்க் வந்துடும் அப்படின்ற ஒரு மாயையில் இருப்பாங்க. இது ஹியூமன் நேச்சர் தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், எக்ஸாமினேஷன் இப்படி ஒர்க் ஆகாது. அந்த செலக்டான நபர் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சோ கால்டு டிப்ஸ், ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் கூட எப்போ ஒர்க் ஆகும்னா நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ நீங்கள் பேசிக்ஸை மிஸ் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ்டு ஷார்ட்கட்ஸ்க்கு போனீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே வாங்க. கடைசி 15 நாள் குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டிலேருந்து வெளியே வாங்க. சென்னைக்குள்ளேருந்து நிறைய பேர் வரமாட்டீங்க. வெளியே வாங்க. 3 டேஸ் ஒன்ஸ் வாங்க. லாஸ்ட் ஒரு 3 டேஸ் மட்டும் வீட்டுக்குள்ளே இருங்க. ஹெல்த்தை பார்த்துங்க. ஆனால் தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் வெளியே வரணும். அகாடமிக்கு வாங்க, டீச்சர்ஸை மீட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் வாங்க. இந்த லாஸ்ட் 15 டேஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலுங்க. இதில் சில ஃபைன் டியூனிங் பண்ணலாம். மைண்டுடைய ஓரியன்டேஷனில் கொஞ்சம் ஷிஃப்ட் கொண்டு வரலாம். அது இல்லாமல் நீங்கள் உங்களை அறியாமையே செய்யக்கூடிய எரர்ஸ் இதெல்லாம் டீச்சர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதிலலாம் நீங்கள் இந்த லாஸ்ட் 15 டேஸில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த சேஞ்சஸ் மூலமாகவே குறைஞ்சது ஒரு 20 மார்க்லேருந்து, குறைஞ்சது சொல்கிறேன் 20 மார்க்லேருந்து ஒரு 45-50 மார்க் வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் அதிகம் எடுக்க முடியும். இதை செய்யாமல் இந்த லாஸ்ட் 15 டேஸில் நீங்கள் மறுபடியும் படித்ததையே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பெருசாக யூஸ் இருக்காது. ரிவைஸ் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்ல. ஆனால் ஃபார்மலிஸ்டிக்காக படிக்கணுன்றதுக்காக உட்காந்து ஏற்கனவே செஞ்ச விஷயங்களையே செய்யக்கூடாது. மைண்டை லாக் பண்ணக்கூடாது. மைண்டை டைனமிக்காகவே வைக்கணும். உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுப்போமே, லாஸ்ட்டு 15 டேஸில் அந்த வாத்தியாரை மீட் பண்ணுங்கள். ஒரு 2-3 ஆன்சர் எழுதி காட்டுங்க. நீங்கள் யோசிக்காத கோணத்தில் சில விஷயங்களை அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவார். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுத வேண்டிய சில பாயிண்ட்ஸை செகண்ட் பேப்பர்லேயும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஜிஎஸ்லேருந்து சில ஃபேக்ட்ஸை நீங்கள் ஆன்சரில் எழுதுறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சில கேள்விகளே நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிருக்கலாம். இதிலலாம் ஒரு இன்புட்ஸ் கொடுப்பார். இதெல்லாம் ஒர்க் பண்ணாலே ஒரு 20-25 மார்க் அந்த ஆப்ஷன்லேயே வந்துடும். பாருங்கள், ஆப்ஷன்லேயே 25 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. எத்திக்ஸ் எடுக்கக்கூடிய வாத்தியார், அவரை மீட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸை காட்டுங்க. லாஸ்ட் மினிட்ல சில இன்புட்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கலாம். நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தால் கூட ரிலாக்ஸ்டாக போய் மீட் பண்ணி சில இன்புட்ஸ் வாங்க. காமாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு எத்திக்ஸ் ஆன்சர்ஸ், சில ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஜிஎஸ் பேப்பர் மாதிரி எழுதியிருப்பீங்க. எத்திக்கல் கான்செப்டை டச் பண்ணாமல் போயிருக்கலாம். தேவைக்கு அதிகமாக நீங்கள் ஜிஎஸ் ரெஃபரன்சஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ப்ராக்டிக்கலாக சில சொல்யூஷன்ஸை எழுதாமல் போயிருக்கலாம். ஸோ இதை அவர் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். அதனால் தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே வாங்க, உங்கள் டீச்சர்ஸை மீட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் வாங்க. இதை செய்கிறதுனால நமக்கு வேறு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் வெளியே வருவீங்க, மற்ற மனிதர்களை பார்ப்பீங்க, மற்ற சில ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பீங்க, பயம் விலகும், உங்களை அறியாமே டீஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும்போது மைண்டு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய சக்ஸஸை தீர்மானம் செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் மட்டும் இல்லை, நாலேஜை தாண்டி அப்ளிகேஷன், அனாலிசிஸ், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ், ஃபீட்பேக், இதெல்லாம் தான் உங்களுடைய ஸ்கோர்ஸை நிர்ணயம் பண்ணும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்குவேட்டாக தான் இருக்கும். நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஆன்சர் கீ இருக்கும் எவரேட்டஸ் கிட்ட. அந்த ஆன்சர் கீயில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ், கீ டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கே அந்த நாலேஜ் இருக்கும். ஆனால் நம்மளால் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் எழுத முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் இருக்கும், அதை அப்ளை பண்ணுறதுல நிறைய கஷ்டம் இருக்கும், பிளாக் இருக்கும். மைண்டு கரெக்டாக யோசிக்காது, பல்வேறு கோணங்களில் யோசிக்காது, கரெக்டாக கொஷனை இன்டர்பிரேட் பண்ணாது, ஒரு கோர்வையாக எழுதாது, ஃப்ளோ மிஸ் ஆகும், எக்ஸாம்பிள்ஸில் ரெலவன்ஸ் இருக்காது. ஸோ இதிலெல்லாம் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். இதிலெல்லாம் ஒர்க் பண்ணாலே நம்முடைய ஸ்கோர்ஸ் வந்து அதிகம் போயிடும். இப்போ நாலேஜோடு சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் தான் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல ஒரு ரேங்க் எடுக்க முடியும். அதனால் தயவுசெய்து இந்த லாஸ்ட்டு 15 டேஸில் வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, வெளியே வாங்க, உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட ஃபீட்பேக் வாங்குங்க. நன்றி.